பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனியே, என் தங்கமான மனசை விட்டு அவங்க கூட போனியே, பணக்காரே இல்லைன்னு தான் அவங்க கூட போனியே, தங்கமான மனசு வேணும் அவங்க கூட போனியே, சீ 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 மேரே சீ சீ குமாரியே சீ, பொண்ணுங்களே ஒரு சீ 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 சீ, பொண்ணுங்களே ஒரு சீ 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 சீ. என்ன பாட்டு இது? இல்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு. லவ் ஃபீல் இருக்கு, எவ்வளவு அழகான பாட்டு இருக்கு தமிழ்ல. இது என்ன பாட்டுன்றா கண்டுபிடிச்சு பாடிக்கிறீங்க எல்லாரும்? இப்ப ட்ரெண்ட் இதுதான் இப்ப ஓடிட்டு இருக்குல்ல. ஆமா, உனக்கு தான் லவ்வரே கிடையாது, எப்படி லவ் ஃபீல் ஆகும்? அதான் லவ்வர் கூட இல்லாம இருக்கேன்னு நினைச்சு ஃபெயிலியர் ஆயிட்டேன். அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நேத்து வரைக்கும் நல்லா தானடா இருந்த, என்னடா திடீர்னு பிரசாத் யாதவ் மாதிரி இருக்க? இல்ல அது அந்த ஊர்ல அவர் போட்டிருப்பாரு, அந்த மாதிரி நானும் அப்படியே கெட்ட போட்டு அந்த ஃபீல் பண்ணி அந்த மாதிரி பாட்டு பாடுறேன். போடாங்கிட்டு போடாங்கிட்டு சீ 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 ரெனோ நேச்சி. ஐயோ எனக்கு ஒட்டி விட்டானே. டேய் என்னடா பொறுக்க போலையா? காதுல என்ன தேவா பாட்டு தானே கேட்டுக்கிருக்க? என்ன தேவா பாட்டுங்க? கேட்டா போஸ்ட் மலோன். என்ன கழுத்துல கண்ணாடி போட்டுருக்க? ஸ்டைல் என்ன மாதிரி பூக்கிஸ்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. பூக்கியா? ஆமா. அப்படின்னா பூக்கி. அதான்டா பூக்கினா என்ன? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பூமர் உலகத்துல ப்ளே பாய்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ப்ளே பாய் சொல்லுவாங்க. இங்க காலத்துல வந்து பூக்கி. ஓ, அவங்களுக்கு எல்லாம் இப்ப பூக்கின்னு பேரா? பூக்கி. நீ பூக்கி. பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களை மாதிரி ஆட்களை தான். எங்க ரிஸ்ஸ பார்த்து அவங்க எப்படி இம்ப்ரெஸ் ஆவாங்க. ரிஸ்ஸா? ரிஸ்ஸாவா? ரிஸ்ஸுனா ரிஸ்ஸுக்கே வாயா போனதுன்னா -10 ஆறாவல போயிருடா நீ. ஆறாவா? ஆமா. என்ன எந்த லாங்குவேஜும் தெரியல, எந்த கல்ச்சரும் புரியல, இவன் என்னைக்கு எப்படி வந்து so sad. அதனால தான் நான் 27 ஆறா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு பெண்களை பூரா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிள்ளை நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியே, ஒரு 3-4 மாசமா லவ் பண்ணியே, என்னடா ஆச்சு? அப்படின்னா முடிச்சேன். வேலிடிட்டி ஓவர். வேலிடிட்டி ஓவரா? ஆமா. என்ன ஏதோ ஜியோல டேட்டா முடிஞ்ச மாதிரி சொல்லிக்கிருக்க? 3 மாசம் லவ் பண்றேன், எல்லாத்தையும் முடிக்கிறேன், அப்புறம் கட் பண்றேன். யாரு நீ? ஆமா, இவர் பெரிய டாம் ஹாலண்ட் ஜெண்டாயாவை பிடிக்க போறார். ஏன்டா உன் வயசு என்ன? 90. டேய் 19 கிடையாது, 90. 90ல பிறந்திருக்க. அப்படி வச்சாலே உனக்கு 35 வயசு ஆச்சு. 30 ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? பாரதேஷ் நாய இந்த இதுல வச்சு கெட்டப்ப போட்டுக்கிட்டு ஜென்சி ஸ்லாங்ல பேசினா நாங்க நம்பிடுவோமா? பாரு எல்லாம் பண்ணாத, ஏற்கனவே பொம்பளை பிள்ளைய பாக்காது, இப்பெல்லாம் என்ன சுத்தமா பாக்காது. சும்மா இருடா, பொண்ணுங்களே பார்க்க மாட்டேங்குது. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அவங்க கூட கோப்ப போனாதான்டா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். எதுவுமே எல்லாம் இப்படியே போகணும்னு வச்சுக்க, குழந்தை குடிச்சு போக வேண்டியது அப்படியே. ஹாய், நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். லவ்வா? பார்த்தா மாதிரி இருக்கு. என்ன ஆள் பார்க்க வந்து பையனுக்கு லேடி கட்ட போட்ட மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் பொண்ணுதான். இல்ல இல்ல அப்படி சொல்லுங்க. அவெல்லாம் பண்ற மாதிரி இருக்கான், வேற போயிடும். ஒரு பொண்ணே வந்து ப்ரொபோஸ் பண்றான்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் பாக்காதீங்க. ரெண்டே மாறிச்சு. இப்ப நாங்க தான் வந்து பசங்களை உங்களை மாதிரி அழகான பையனை பார்த்ததுல அது போக நீங்க அன்னைக்கு பாட்டிக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணீங்கல்ல. ஆமா, அதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ப்ளீஸ் என்னோட லவ் ஏத்துக்கங்க. இல்ல வேணாங்க. அப்புறம் என் லவ் ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரத்தத்தை வேணும். இல்ல ரத்தத்துல வேணாம், ரத்தத்தை வேணாம். ஏன்னா வேற இது, நீங்க வேற கம்யூனிட்டி வேற டிஃபரெண்டா வந்து எல்லாரும் மனித ஜாதி தானே, ஏன் அதுக்கு நடுவுல ஜாதி பாக்குறீங்க? கொண்டாங்க. லவ் யூ. I love you so much. வழியெல்லாம் வெளிச்சம், அவள் பகலில் நான் பறிக்கும் அனிச்சம், அவள் இரவில் நேரம் ஓட ஓட நினைவுகள் துரத்துவதேனோ, காற்றும் கடை மறித்து மூச்சை பறிப்பதேனோ, பொம்மைகள் கண்ட குழந்தை போல உன்முகம் கண்டு கழிப்பதேனோ. காதல் பண்ணி காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனதுதான் 6 மாசமா பார்க்கவே முடியல. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் போடுது. ஷார்ட் டிஸ்டன்ஸா மாத்திர வேண்டியதான். வீலி எல்லாம் வெளிச்சம். இன்னைக்கு வரட்டா. ஹாய், கொஞ்சம் தொடாம பேசுறியா? பப்ளிக்ல எல்லாரும் பாக்குறாங்கல்ல. சரி பாக்குறாங்க. நம்மளே பாக்குற மாதிரி. எதுக்கு இப்ப இத்தனை தடவை நின்று போன் அடிச்சுட்டே இருக்கேன் ஆபீஸ் வெளியில? யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பாக்கலாம் தான் வந்தேன் நானு. என்ன பார்த்தானே லவர்னு சொல்ல வேண்டியதானே. ஆக்சுவலி எங்க அப்பா இன்னைக்கு வராங்க சென்னைக்கு. அப்படியா? ஆமா, அவங்க நம்மள பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அம்மா பார்த்தாங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி. ஆக்சுவலி அவங்க சும்மா ஒண்ணும் வரல, இங்க மாப்பிள்ள பாத்துருக்காங்க. மாப்பிள்ள பார்க்க வராங்களா? ஆமா. சரி விடு, இப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசிடுவோம். நானும் இன்னைக்கு இங்க வந்து சொல்லலாம் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி நீ சொன்னதுதான் கரெக்ட், நான் சொன்னது தப்பு. நான் தான் தப்பு, எல்லாம் தப்பு நான் தான் பண்ணேன். தேவையில்லாம உன் மனசுல வேற ஆசையை வளர வச்சு 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு நீ தான் லவ் பண்ணும்போது இல்லன்னா சொன்னேன்ல, நான் தான் இதெல்லாம் செட் ஆகாது வேணாம்னு தான் சொல்லி ஒதுங்கி பண்ணேன். நான் சொல்றேன் நீ கரெக்ட்.
நான் தப்பு. இல்லம்மா. நம்ம பெத்தவங்கள அழுக வச்சுட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமா வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? இங்க பாரு, நான் கடுப்பேற பதுக்கு அன்னைக்கு நான் கேட்டதுக்கு அப்படி என்னை பேசிட்டு கொன்று, என்னை கொன்று, என்னை கொன்று. ஐயோ நான் வாழ வைக்க- இல்ல நான் கொல்லலங்க, நான் கொல்லல. ஏய், லவ் பண்ணி எனக்கு விழுதல மக்களே போய். என்ன நல்லா தானே பேச வந்தா, டக்குனு வெறியாயிட்டா அப்படியே. ஐயோ நல்ல மாப்பிள்ளைய பாத்துட்டாங்க போல் இருக்கு. நம்மள கழட்டி விடுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கா. நம்மளே ரூட்டை போட்டு கொடுத்துட்டோம் போல. இது இரவும் இல்லை, அவள் நிலவும் இல்லை, நானும் இல்லை, இவை அதுவும் உண்மை இல்லை. காதலோட வலி தெரியுமாடா உனக்கு? அதை விட பெரிய வலி இருக்காடா? இருக்கே, பல்லு வலி கேள்விப்பட்டிருக்கியா? வந்திருக்கா உனக்கு? வந்துச்சுன்னா தெரியும் காதல் வலி பெருசா பல்லு வலி பெருசான்னு. கொண்டு எடுத்துறான் மண்டையும் பாரு. வந்துட்டான் டயலாக பேசி. வா வண்டியில காமெடி உனக்கெல்லாம் காமெடியா இருக்கு, என்னோட காதல் உனக்கு காமெடி. வாடா பைக் எடுத்து சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்க. வா போவோம் வா. அவளை மறக்க முடியலடா, ஞாபகமா வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியும். காதல் இல்லடா, காதல் எல்லாம் பொய் தெரிஞ்சுக்கிறது எனக்கு. ஆஃபை வாங்கி முக்காவை குடிச்சிட்டு ஒரே ஒரு கட்டிங்க கொடுத்துட்டு இவன் படுத்துற பாடு தாங்க முடியலையே. என்னடா திருப்பி வந்துருவாளா? இல்ல அவ்வளவுதான், போயிட்டாளா? அவ்வளவுதான், அவ போய் அது அவ்வளவுதான், அது முடிஞ்சுச்சு. அது உன்னையோட நல்ல பையனா பாத்துருச்சு. அவன் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருச்சு. நான் சொன்னேன் நீ கேட்கல. பைக்ல ஏறுவோம், நீ தேவையில்லாம நீ பண்ணிக்கிருக்க வந்து. என்ன நான் வண்டி ஓட்டுறேன்டா. வாடா. வண்டி ஓட்டுனா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும், நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவேன்டா. நானு நீ சும்மாவே உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, போதைய வர போட்டுருக்க. வேணாண்டா, காதல் வழியில இருக்க, நான் கரெக்டா நான் ஓட்டுவேன். வாடா நான் ஓட்டுறேன்டா. பச்சி என் பின்னாடி நீ உட்காந்துட்டு வரும்போது எனக்கு அவ உட்காந்துட்டு வந்த ஞாபகமா வருதுடா. வரும்போது டக்குன்னு எனக்கு வெறி ஆகுது. ஒழுங்கா ஓட்டுறா. பொறுமையா போடா. இங்க பாடுறா, வண்டி நிப்பாடுறா. வண்டி ஓட்டுறப்ப யார பத்தி நினைக்க கூடாது. ரோட்டுக்கு வந்துச்சுன்னா ரோடு மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் யோசிக்க கூடாது, புரியுதா? பசங்க பூரா பைக்ல போறப்ப வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதே வேலை மீறா போச்சு. ஒழுங்கா பைக்க ரோட்டை பார்த்து ஓட்டு. ஓகே, வாழ பிடிக்கல, நான் அந்த லாரிக்குள்ள போலான்னு இருக்கேன்டா. நீ வாழ பிடிக்கல, நீ போய் சாவுடா. என்ன கூட்டு போறா? சாரி மச்சான், எனக்கு வேற வழி தெரியலடா. நானும் போய் சாவ போறேன். பிரேக்க புடிச்சு தோடா. எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல. அவளை மறக்க முடியல மச்சி, என்னால மறக்க முடியல. போடா, நான் திருநடா, எல்லாத்தையும் நான் விட்டேன்டா. போடா. சரி ஃபர்ஸ்ட் கீரை போடு. போட்டுட்டேன். இந்த கை ஆக்சிலேட்டர்ல இருந்து எடு. இப்ப அப்படியே கிளட்ச விடு. சாவுடா. நீ விழுறனா நீ விழுந்து சாவுடா. கூட வரணும் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ கால் வலிக்குதே. ஏய் என்னாச்சு? போமா ஆஸ்பத்திரிக்கு போமா. வா. கால் வலிக்குது. கால் வலி பெருசா காதல் வலி பெருசா? கால் வலிக்குது. அப்ப வா போவோம், வா வா. அவன் வந்துட்டு இருந்தா, வந்துட்டு இருக்கப்பவே சொன்னேன் நானு, ஏன்டி கீழே பள்ளத்தை பார்த்து வர மாட்டியான்னு. அதுக்கு சொல்றா அவ, ஒரு நிமிஷம் இரு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எது வரைக்கும் சொன்னேன்? ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. என்ன என்ன சொல்லு? சொன்னேன் உன்கிட்ட? நான் என்ன சொன்னேனா? நீ என்ன சொன்னேன்னு சொல்லு. நீ இப்ப திருப்பி சொல்லு. நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்லிட்டு அதுக்கு இருந்தேன்? முன்னாடி என்ன சொன்னேங்கறத சொன்னேன். அப்ப என்ன சொன்னேன்னு நீ கவனிக்கல, அப்படிதானே? இல்ல கவனிச்சது என்ன என்ன சொன்னேன்? லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு நீ வந்து அப்படியே நீ ஸ்க்ரோல் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றீங்க. இல்ல நான் அதெல்லாம் பண்ண கிடையாது. இல்ல அப்படி நீ வந்து நீ லத்தாஜிக்கா நீ ஹேண்டில் பண்றன்னா எதுக்கு நீ எந்த லவ் பண்ற? நீ எதுக்கு பேசணும்? நீ போன் வச்சுட்டு போக வேண்டியதானே. நீ போய் ஸ்க்ரோல் பண்ணுப்பா, உனக்கு முக்கியமான வேலை எல்லாம் இருக்குல்ல. நீ உடவும் மாட்டேங்கற. எனக்குன்னு ஒரு மீ டைம் இருக்கு. அந்த மீ டைம் நீ தின்னுட்டே திஞ்சா நான் எப்பதான் என்ன உனக்கு நம்ம டைம் கொடுக்கல? என்ன ஓவரா நீ பேசினா 12 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்க. என்னத்த நான் பேசுறது? அப்ப நான் 1 மணி வரைக்குமே நான் போர் அடிச்சிட்டேன். நீ போர் அடிச்சிட்டேன்னு சொல்லு. அப்புறம் பிரேக் பண்ணிட்டு போ. அப்படியே மாத்தாத. பிரேக் பண்ணிட்டு நீ லவ் பண்றதுனா நம்பிக்கையோட லவ் பண்ணு. நீ சும்மா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. நீ வந்து வேற ரீசன் அதெல்லாம் அனுப்ப முடியாது. இஷ்டம்னா லவ் பண்ணு. அடி போ. போவா. லவ் பண்றதா லவ் பண்ணு. உன்கிட்ட என்னடா பேச்சு? போடா, நான் பிரேக் அப் பண்றேன். நான் அம்மா அப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. நையின்னு சை. என்ன இந்த டைம்ல இந்த பிள்ளை ஃபோன் பண்ணுது? ஹலோ அண்ணா, என்னம்மா? அண்ணா இங்க இருக்கீங்களா? ஏமா என்னம்மா நீ என்ன பேசணும்னு கேட்கலாமா? என்னம்மா புரியும்? அதான் அவர் இருக்காராண்ணா. அவன் இப்ப இருந்தாமா, அவன் எங்க போனான்னு தெரியலையே. நான் உள்ள ரூம்ல தூங்கிக்கி இருக்கேன். ஒரு சண்டை போட்ட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சண்டை போட்டீங்களா? சரி நான் எதுவுமே பண்ணல. இருமா, நான் பேச சொல்றேன். நான் பயமா இருக்குன்னா அவர் எப்ப போன் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண மாட்டாருன்னா Switch கொஞ்சம் பாருங்க. நான் பாக்குறேன். ஒரு உயிருக்கு ஏதோ ஆயிரும். இல்லம்மா நான் பாத்துக்கிறேன்மா. அந்த மாதிரி பாத்துக்கிறேன். இல்ல நாங்கெல்லாம் இருக்கோம், அப்பலாம் விட்டுற மாட்டோம். நான் பாத்துக்கிறேன். நீ வைமா.
எங்க போச்சு இந்த பரதேசி? சீ 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 மேனி சீ 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 சீ. ஏய் ஏய் போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண நீ? கடுப்பா இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். என்னாச்சு? உன் ஆளு எனக்கு ஃபோன் பண்ணுதுடா அந்த ஏய் புள்ள. சீ போடா. ஏய் 12 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு போயிரும் அதான் மரியாதை பாத்துக்க. டேய் நீ பேசி தொலைடா என்ன? டேய் முடியாது முடியாது. டேய் பேசி தொலைடா. போடா நீ வேலைய பார்த்துட்டு போடா. டேய் நீ ஃபோன் ஆன் நீ பண்ணி பேசு. நீ பேசுப்பா. ஏய் நான் என்ன பேசணும்? இதுலடா கொடுமையா இருக்கு. நான் எதுக்குடா பேசணும்? ஹலோ அண்ணா எனக்கு வாழவே பிடிக்கலண்ணா. எது பண்ண போறியா? ஏமா நீ பண்றனா எனக்கு எதுக்குமா கடைசியா ஃபோன் பண்ண நீ? உங்களுக்கு தெரியப்படுத்துற யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லாததெல்லாம் பண்ணாதமா. இருமா நான் வரேன். நான் பேச சொல்றேன். நான் இருமா நான் பேசுறேன். அந்த 10 நிமிஷம் பேச வைக்கிறேன். டேய் ஒப்ப மோனே முடியாது பேச முடியாது. அம்மா ஐயா உன்னால பாரு அந்த புள்ள கட் பண்ண போறேன்னு சொல்லுது. அது ஏதாவது பண்ணுச்சுன்னு கடைசி எனக்கு தான் போன் வந்திருக்கு. நான் என்ன சாவுறது அதுக்கு? பண்ற முஞ்சே கிடையாது. அது அப்பதான் சும்மா பயமுடுத்து. உங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கங்கடா. நான் என்ன நடுவுல என்ன பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதா உனக்கு? ஒன்னேர போன் எடுக்க சொன்னா எடுக்காம போக வேண்டியதான். ஏன் எடுத்த? பேசு. டேய் பேசி தோடா. பேசுறேன். ஹலோ எங்க போயிட்டு ஏன் பேச மாட்டேற? நீ டென்ஷன் ஆகனா நான் போய்ட்டேன். சரி நான் காலைல பேசுறேன். இல்ல நான் உன்கிட்ட பேச. ஹலோ என்னம்மா பேசிட்டான்ல இப்ப என்னம்மா? நான் பேசுறேன். அம்மா இங்க இரு. அவன் காலையில பேசுறேன்னு சொல்லிட்டான். நீ போய் படு தூங்கு. நான் காலையில அவனை பேச வைக்கிறேன். உங்களுக்கு கால் பண்ணனும். எனக்கு ஏம்மா கால் பண்ற? அவனுக்கு பண்ணுமா நீ? எனக்கு கால் பண்ற பொண்ணு இவங்க பண்ணி நம்மளுக்கு தூக்கத்தை கெடுத்து விட்டாங்களே. ரூம்ல எவனா லவ் பண்ணான்னா ஒண்ணு அந்த பிள்ளைகிட்ட நம்பர் கொடுக்காதீங்க, இல்ல கூடவே இருக்காதீங்க. வேற ரூம் தனி ரூமா போயிருங்க. மௌனம் பேசுறே சூர்யா மாதிரி வாழ்ந்துரு. சரக்க போட்டாதான் சரிப்பட்டு வரும். மாப்ள என்னடா ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கு. கண்ணெல்லாம் உருட்டிட்டு நின்றுக்கு இருக்கு. என்ன விஷயம்? ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னடா? என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு விட்டுட்டு போனாலே அவ முன்னாடி நான் வாழ்ந்து காட்டேன். சூப்பர்ரா. புரிஞ்சு போச்சு. சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி போய் வேலை பார்த்து பஸ் வாங்கி அது இத பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகி பெரிய தொழிலதிபர் ஆகுற. கரெக்டா? இல்லையே. இல்ல ஒரு எழுதி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, இப்ப புதுசா குடி வந்தாங்க. அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை லவர் ஆக்க போறேன். சூரிய வம்சம் தேவையான இருக்காங்கல்ல, தேவையான இல்லாம வந்துட்டாரு. முதல்ல தேவையான கல்யாணம் பண்ணுவோம், அப்புறமா சரத்குமாராமா போய் வேலை பாரு. வேலை பார்த்து சம்பாரிச்சுனா காசு வரும். காசு வந்தாலே கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். வாழ்க்கையில மோட்டிவேஷன் வந்து பணம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அந்த பொண்ணு குடுக்குன்னு லைஃப் மோட்டிவேஷன் அவ்வளவுதான். யாரும் தடுக்க முடியாது. பிச்சுக்கிட்டு மேல போயிட வேண்டியதான். அப்ப நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். இல்ல முதல்ல தேவயானி அப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்ப வேலைக்கு போக மாட்டேன். தேவயானி வந்தா தான் பஸ்ஸே வாங்க முடியும். அப்புறம் தான் வேலை பார்த்து முன்னேற முடியும். நான் அமைதியா கையை அடக்கி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. கும்பல புள்ளைய கரெக்ட் பண்ணி லவ் பண்றதுதான் ஒரு பெரிய உயரிய லட்சியமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. என்ன ஜென்மங்களும். மாப்பிள்ள பேசாத, நீ பேசாதயா. நல்லா பெரிய கம்பெனின்னு பார்த்து போனா அப்படியே ஷிஃப்ட் ஆகி அப்படியே எங்க எல்லாரையும் மறந்துட்டா. படத்துக்கு போனா கூட அப்படியே போஸ்ட் போடுறதே தவிர எங்களை கூப்பிட மாட்டேன். பழச மறந்துட்டீங்களா? கல்யாணத்துக்காவது கூப்பிடுவியா இல்ல அப்படியே தனியா போய் கல்யாணம் பண்ணுவியா? கண்டிப்பா நான் சொல்லாம பண்ணுவேனா? நீ சொல்லனாலும் ஸ்வேதா சொல்லிடுறா. அவ என்ன சொல்றது? அவ எனக்கே சொல்லல. கல்யாணம் பண்ணது எனக்கே சொல்லடா. அவ ஆனா இன்ஸ்டாகிராம்ல போய் ஸ்டாக் பண்ணி கண்டுபிடிச்சேன் நான். என்னது அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆமா. பாவம் கேக்குற எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. நீ எப்பறா எடுத்துக்கிட்ட? நான் என்னத்தடா எடுத்துக்கிறது? நாங்க தான் பிரேக்கப் பண்ணிட்டோம் 2 வருஷம். பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஏடா சண்டை போறப்ப மட்டும் என்ன ஃபோன் பண்ணி கழுத்து எடுத்தீங்க 12 மணிக்கு? சும்மா அதெல்லாம் உறா. சும்மா நான் அன்னைக்கு பிரேக்கப் பண்ண மாட்டோம்னு முடிவா இருக்கும்போது உன்னை நோண்டுவோம். நாங்க பிரேக்கப் முன்னே பண்ண போறோம்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீங்க எல்லாம் இழிச்சா போயிடுமா? நான் எவனா சிக்கனா எங்களுக்கு செய்யறதுக்கு. ஏண்டா உறா என்னடா நாளை மண்டையும் பாரு. சரி வா போ. வேற என்ன பண்றது? உன் தலைவிதி உனக்கு லவ் மேரேஜ் இல்லன்னு ஆயிப்போச்சு. நிறைய அந்த கடலுக்குள்ள நிறைய மீன் இருக்கு. என்னத்த மீன் இருக்கு? நான் மீனை பிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சும்மா என்ன மீனை பிடிச்சிருக்கு? மெயின் சிக் இருக்கும்போது சைடு சிக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். மெயின் சிக் சைடு சிக்கா? ஆமா. அப்படின்னா லவ் பண்ற பொண்ணு லவ் பண்றதுக்கு ரெடியா இருக்க இன்னொரு பொண்ணு. புரியலடா எனக்கு. ஒரு பொண்ணை லவ் பண்ணும் போது இன்னொரு பொண்ணு நைட்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொண்ணு பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த பொண்ணு கிட்ட ஓகே பண்ணி இத லவர் ஆக்கிடணும். இது ஓகே ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு சிக்க ரெடியா வச்சுக்கணும். இது பிரேக்கப் ஆனா அங்க ஓகே பண்ணணும். அங்க ஓகே பண்ணா இங்க ஸ்டாப். எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லு. என்னடா புரியலங்கற? பரிதாபங்கள் இருக்கும்போது கோஸ்ட்ல ஆரம்பிக்கலையா? ஆமா அந்த மாதிரி தான். செகண்ட் சேனல் இந்த மூஞ்சிக்கு செகண்ட் சேனல். அது நாடு கெட்டு போச்சு. தாத்தலாம் அப்படிதான் இருந்தாரு. எங்க அப்பா கொஞ்சம் விட்டாரு, நான் கொஞ்சம் புடிச்சிட்டேன். அப்படியே புடிச்சிட்டீங்க. இவர் பெரிய போதி தர்மர் பரம்பரை. அப்படி டிஎன்ஏ ஆக்ட் பண்ணி நோக்க வருமத்துல நொட்டுறாரு. போறாங்கட்டு செட்டு ஆலயம் பாரு. மச்சான் எங்க அம்மா அப்பா பாத்துக்கோடா. என்ன சுதார் ஏதோ அனுப்பிச்சிருக்கான் மெசேஜ் இந்த டைம்ல. டேய் எல்லாம் எந்திரிக்கடா.
இங்க பாருடா சுதார் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் பாரு. எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கோடா மச்சான். பாத்துக்கோங்க. ஐயோ நான் தான் சொன்னேடா, கேட்க மாட்டேன்ட்டானே கடைசி வரைக்கும். அந்த பிள்ளைய நம்பாதன்னு கேட்கலையே. வா வண்டியில ஏறு வண்டி எடு. இருடா வண்டி எடுடா. பரமட்ட சொன்னேன் பொட்டச்சி சவகாசம் வேணான்னு, கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானடா. விடு மாப்ள, போய் தேடு மாப்ள. ஏய் நீ எங்க அழுகு இருக்க? இல்ல மச்சான், அவங்க வழக்கப்படி எரிப்பாங்களா புதைப்பாங்களே தெரியல. அதுதான் அவனே நான் என்ன நோச்சு வச்சிருக்கேன், எதுக்கு அழுகுது பாரு மாப்ள, பாட்டு. அந்த பாலத்துக்கு நேரா நிக்கிற மாதிரி இருக்கு மாப்ள. குதிக்க போறேன்னு நினைக்கிறேன். போ மாப்ள. இல்லடா மாப்ள. ஏய் இது வேற எவனோ ஒருத்தன்டா. வேற வேணாம். ஆளை மண்டையும் பாரு. சரி. சார் நீங்க குதிங்க சார். மாப்ள பேசாம அங்க போய் பார்த்தானே இருக்கும். டேய் கதவு திறடா. டேய் கதவு திறடா. ஓட மாப்ள நீ. உடையடா. ஏய் மாப்ள டக்குன்னு செக் பண்ணுங்கடா. உயிர் இருக்கா செக் பண்ணுங்கடா. டேய் எதுடா மாப்ள. டேய் நீ வச்ச ஸ்டேட்டஸ பார்த்து நாங்கலாம் அரண்டு போய் ஓடி வந்திருக்கோம். நீ என்னடா கொட்டாய் விட்டுக்கு இருக்க பரதேசி நாயே. என்னடா ஸ்டேட்டஸ்? என்ன ஸ்டேட்டஸா? நான் முடிக்கு கால மாத்தல பெஸ்ட் எதுவும் புடிச்சு ஆஸ்பத்திரி போவோம்டா. நான் ஏன்டா அவனுக்கு போறேன், ஏன்டா போணும்? டேய் அப்புறம் எதுக்குடா ஸ்டேட்டஸ்ல லவ் ஃபெயிலியரா இருந்தா பரவாயில்ல, லைஃபே ஃபெயிலியர்னு எதுக்குடா போட்டா? சும்மா நல்லா இருந்ததே போட்டேன். இவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பாத்துக்க அப்படிலாம் மெசேஜ் பண்ணிருக்க. அதுக்காடா வந்த இவ்வளவு தானே அந்த பிள்ளைக்கு அனுப்பணும்டா. கண்டு கூட இல்லடா. இதெல்லாம் பார்க்கும்போது செத்துறலாம் போல தோந்துடா. செத்துறா. இவன் இன்னைக்கு உண்மையிலேயே உனக்கு கண்ணீர் போஸ்ட் ஒட்டுறோம்.